ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். யாரை பற்றி சொல்லுகிறது இந்த வசனம்? பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போனப்பட்டதை, அந்த காரியங்களை இது குறிப்பிடுகிறது. ஆனால் தேவன் எதற்காய் யோசேப்பை தெரிந்து கொண்டாரோ, அவருடைய வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் அந்த வார்த்தையாகிய தேவன் அவனை உருவாக்கினார், அவனை கட்டமைத்தார். God wants you to mold and shape you as God wants you to be. தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் உங்களை வணைந்து கொள்ள உருவாக்க ஏசப்பா விரும்புகிறார். யோசேப்பு அடிமையாய் அவன் விற்கப்பட்டு அவன் தனிமையாய் இருந்த பொழுது சகோதரெல்லாம் நினைத்திருப்பாங்க, அவன் விட்டு போட்டுட்டோம், அவன் எங்கேயோ போயிட்டான் என்று சொல்லி. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவனை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ, எதற்காய் அழைத்தாரோ, எதற்காய் முன் குறித்தாரோ, அதை நிறைவேற்றி முடிப்பதற்காக. நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த இஸ்ரவேல் உடைய குடும்பம் காப்பாற்றப்படுவதற்கு இவன் முன்னோடியாய் அனுப்பப்பட்டான் என்று வாசிக்கிறோம். That's the plan of God. உங்களை கூட தேவன் உங்களை கட்டி உங்களை வணைந்து, யோசேப்பை எப்படி தேவன் அந்த உன்னதமான ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தாரோ, அதை போலவே உங்களை தம்முடைய விருப்பத்தின்படியே சித்தத்தின்படியே நடத்த தேவன் விரும்புகிறார். நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்கிற பொழுது 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களினின்றும் அவனை விடுவித்து. நல்லா கவனிங்க, அவனுக்கு உபத்திரம் வந்தது உண்மைதான். ஆனால் யார் அவனை விடுவித்தது? அவனோடு கூட இருந்த கர்த்தராகிய தேவன். இன்னைக்கு ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். நீங்க தனிமையா இருக்கிற மாதிரி பிசாசு உங்களை ப்ராஜெக்ட் பண்ணுவான். நீங்க தனியாலா நிற்கிறது போல உணர்வுகள் சொல்லும். உலகம் உங்களுக்கு அவ்விதமான ஒரு தோற்றத்தை உருவாக்கும். யோசேப்புடைய நிலைமை நினைத்து பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா உபத்திரவங்களும் நின்றும். இன்றைக்கு உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்குதா? கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த உபத்திரவங்கள் மத்தியில் உங்களை தேவன் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த வசனத்தில் அதை தான் படிக்கிறோம். எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாகி ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உன்னை விடுவிப்பதற்கு உன் கூடவே இருக்கிறார். இந்த உலகத்தில் நாம பாவமில்லாத வாழ்வதற்கு கிருபையையும் விவேகமாய் வாழ்வதற்கு ஞானத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அப்பதான் தேவ சித்தத்துக்குள்ள யூ கேன் பி இன் த சென்டர் ஆஃப் த வில் ஆஃப் காட். தேவனுடைய சித்தத்துக்குள்ள நீங்க இருக்க முடியும். God wants you to become what he has in his mind. அவருடைய மனதில் உங்களை வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். உங்களை காட் மோல்டு பண்ணி ஷேப் பண்ணி உங்களை பிரகாசிக்க வைப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கவலைப்படாதீங்க, உபத்திரவம் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். யோசேப்பை விடுவித்த தேவன் உன் கூட இருந்து எல்லாவற்றில் நின்றும் அன்பான தேவனுடைய பிள்ளையை உன்னை விடுவிப்பார், ஜெயமாய் நடத்துவார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உன் கூட இருக்கிறார் என்று நிரூபிப்பார். எல்லாரும் நினைச்சாங்க யோசேப்பு தனியாளா இருக்கிறான்னு சொல்லி. கர்த்தருடைய கிருபை அவனோடு இருந்தது. தேவனாகிய கர்த்தரே அவனோடு கூட இருந்தார். உன் கூடையும் தேவன் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமான பிதாவே,
உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு நீ சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் நீர் அவனோடு கூட இருந்து உம்முடைய நாமத்தின் மகிமையையும் உம்முடைய வார்த்தையின் உண்மையையும் விளங்க பண்ணினீரே. எங்களை உருவாக்கும் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடையவர்களாய், உமக்கு சொந்தமானவர்களாய், உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் நீர் எங்களை அழைத்து பரிசுத்தமாக்கி அபிஷேகித்து தெரிந்து கொண்ட தெய்வக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் அந்த வழிகளிலே கடந்து போகிற உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். உபத்திரவங்கள் பாடுகளினாலே சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியே யோசேப்பை நீர் விடுவித்ததைப் போல உம்முடைய பிள்ளைகளை எல்லா உபத்திரவங்களிலிருந்து விடுவிக்கிறதுக்காய் எமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறைப்பதாக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.